ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன. இன்றைய தினம் 55வது போட்டியாக கிங்ஸ் 11 பஞ்சாப் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இரு அணிக்கும் ஒரு முக்கிய வாய்ந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். குறிப்பாக டெல்லிக்கு முக்கிய வாய்ந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியில் நாம் எடுத்துள்ள 12 பிளேயர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பிரியான்ஸ் ஆர்யா, PB சிங், கூப்பர் கூனாலி, ஸ்ரேயஸ் ஐயர், சுயாசன் செட்ஜே, ஸ்டோனிஸ், சசாங் சிங், ஜான்சன், ஹர்பித் பிராரர், வைசாக் விஜயகுமார், லாக்கி ஃபர்கியூசன், ஹர்ஷதீப் சிங், யுவேந்திர சகால் போன்றோரை நாம் எடுத்துள்ளோம். அதேபோன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் KL ராகுல், நிசாங்கா, ராணா, ரிஸ்வி, அக்ஷர் பட்டேல், ட்ரிஸ்டான் ஸ்டப், அசட்டோஸ் சர்மா, நிக்கிட்டி, மண்டேலா, ஸ்டார்க், இங்கிடி, முகேஷ் குமார் இவர்களை நாம் எடுத்துள்ளோம். எனவே கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக ஆடக்கூடியவர்கள் பிரியான்ஸ் ஆர்யா, PB சிங், கூப்பர் கூனாலி, ஸ்ரேயஸ் ஐயர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கூப்பர் கூனாலி அல்லது பிரியான்ஸ் ஆர்யாவை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் மார்க்கோ யான்சன், லாக்கி ஃபர்கியூசன், ஹர்பித் பிராரர் போன்றோர் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. சுயான் சஜ்ஜே பவுல் பண்ணார்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக ஆடக்கூடியவர்கள் பிரியான்ஸ் ஆர்யா, கூப்பர் கூனாலி, ஸ்ரேயஸ் ஐயர், சுயான் சஜ்ஜே போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் அல்லது கூப்பர் கூனாலியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் மார்க்கோ யான்சர், வைசாக் விஜயகுமார், லாக்கி ஃபர்கியூசன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். DC அணி முதலாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் KL ராகுல், நிதிஷ் ராணா, ட்ரிஸ்டான் டப்ஸ் மற்றும் அசட்டோஸ் சர்மா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ராகுல் அல்லது அசட்டோஸ் சர்மாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். DC அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் முகேஷ் குமார், நிக்கிடி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். DC அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் நிசாங்கா, KL ராகுல், ட்ரிஸ்டான் டப்ஸ் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ராகுல் அல்லது ஸ்டப்ஸை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். DC அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் முதல் ஹிண்ட் அப்படின்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இது முதல் ஹிண்ட்டு. ரெண்டாவது ஹிண்ட் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டக் அவுட் இன்றைக்கி எந்த டீமில் அது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடுற டீமாக இருக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடுற டீமாக இருக்கலாம், 2-3 டக் அவுட் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அது இப்போ தான் ரிசர்ச் போயிட்டுருக்கு. பார்ப்போம் அது எந்த லெவலில் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக 2-3 டக் அவுட் இருக்கும். அதாவது ஒரே டீமில் 2 டக் அவுட் இருக்கும், இல்லை 2 டீம்லேயும் கலந்து டக் அவுட் மாறி வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம முக்கியமாக ஒரு பிளேயர் நினச்சிருப்போம், அந்த பிளேயர் டக் அவுட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மூணாவது ஹிண்ட்டு, ஒரு பவுலர், அதாவது பவுலர் ஒருத்தர் ரைட் ஹேண்ட் பவுல் பண்ணக்கூடியவர் 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி ஹிண்ட்டு. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்று வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.